வணக்கம் நேயர்களே. 2026 வருடத்திற்குண்டான பிப்ரவரி மாதத்திற்குண்டான தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன். ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், இனி வரும் காலங்களில் முகூர்த்தம், இவங்க இந்த மாதிரி வீடியோக்கள் காணொலிகளை நீங்க தொடர்ச்சியா பெற்று பலனடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. வர்ற காலங்கள்ல ஜைமினி ஜோதிடத்தை முறையா கட்டப்பயாதி சூத்திரத்தோட எடுக்க இருக்கிறோம். அது சம்பந்தமா கற்றுக்கொள்ள விரும்புறவங்க தொடர்பு கொள்ளலாம். கட்டப்பயாதி சூத்திரம் இல்லாம நேரடியா கத்துக்கிறவங்களும் கத்துக்கலாம். வாங்க பலனுக்குள்ள போலாம். தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு ராசிய நேரா 7ஆம் பார்வையை பார்க்கிறார். நல்லதுதான். அதே நேரத்தில் சனியும் 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். ஸோ அவருடைய ரேஸும் குருவுடைய ரேஸும் விழுகுது. ரெண்டு பேருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்து பார்க்குறாங்க. யார் பலம்? குரு தான் பலம். அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு குருவுடைய பார்வையினால ஜூனுக்குள்ள அது தடைபட்டு போகும். கவலை வேண்டாம் சொல்றேன். 3ஆம் இடம் ஆகஸ்ட் 2 வரைக்கும் அந்நியர்களுடைய தொடர்பு, வெளியாட்களுடைய தொடர்பு, தொழில்ல கம்யூனிகேஷன், இதெல்லாம் வைடா போகும். அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும். வைரஸ் மாதிரி அப்படியே விரிவடையும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இங்க உட்காந்து நம்ம யூஎஸ்ஏ வரைக்கும் பேசுறோமா அப்படிங்கிற மாதிரி. அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அப்படியே விரிவடையும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய துறை சார்ந்து நாடு, அதாவது நாட்டை கடந்து, இந்தியாவை கடந்து விரிவடையும். தமிழ்நாட்டில இருந்தா, அதாவது மாவட்டத்துல இருந்தா மாநிலம், மாநிலத்துல இருந்தா நாடு, நாடை விட்டா கண்ட்ரி வரைக்கும், குறிப்பா ஐரோப்பியன் கண்ட்ரி வரைக்கும் விரிவடையும். உங்களுடைய தகவல் தொடர்பானது அவர்களுடைய துறை சார்ந்து. ஸோ மனசுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி அதிகமா இருக்கும், நேர்மை இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிஹேவியர்ல கொஞ்சம் ஒரு சுயநல தடுமாற்றம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கவனமா இருங்க இந்த விஷயத்துல. ராசிய சனி 10ஆம் பார்வையை பார்க்கறது மட்டும் இல்லாம பூராடம் நட்சத்திரத்தை சூட்சமமா பார்க்கிறார். சூட்சமா பார்க்கிறார். அதனால இந்த பூராடம் நட்சத்திர இருக்கிறவங்க, குறிப்பா பூராடம் 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ராசியை குரு பார்க்கிறாரு, மூல நட்சத்திரத்தை குரு பார்க்கிறாரு சூக்ஷமமா. உங்களுக்கு விளக்கம் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதனால இந்த பூராடம் நட்சத்திரம், குறிப்பா 4ஆம் பாதம் கரண்ட்ல ரொம்ப கவனமா இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்க கவனமாவே இருங்க. வார்த்தை 2ல செவ்வாய் இருக்கிறதுனால பொறி பறக்கும். பேசுற வார்த்தைகள் புகழுக்காக இருக்கும், புகழை கொண்டு வரும். பேசுற வார்த்தைகள், அதாவது ஒரு செல் வெல்லும், ஒரு செல் கொல்லுன்றாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க பேசுற சொல்லு வெல்லும் இந்த 40 நாளைக்கு. கவலைப்பட வேண்டாம். அதனால கவனமா பேசுங்க, வார்த்தைகள்ல கவனமா வச்சரிங்க. அந்த ஒரு டாலரன்ஸ், ஒரு டாமினன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அது இருக்கும். ஒரு கமாண்ட் வார்த்தைகளா இருக்கும். அதெல்லாம் அதுக்கு கட்டுப்படவும் இருக்கும், புகழையும் கொண்டு வரும். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சமூக உறவிலும் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மனைவியிடமும் கொஞ்சம் கண்டிப்பா பொறுமையை கையாளணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக உறவுல, நட்புல, பழக்க வழக்கத்துல, மனைவி கிட்ட இதெல்லாம் நம்ம வார்த்தைகள்னால சில மனக்கசப்புகளை ஏற்படும். அதாவது குறிப்பா அந்த மீடியா மாதிரி துறைகள்ல இருக்காங்க இல்லையா, இந்த மீடியா துறைகள்ல இருக்கிறவங்க, இந்த சினிமா, நாடகம், பாட்டு, இந்த மாதிரி விளம்பர ஏஜென்சி, இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா நான் வாக்குனால சில பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வலிமையும் இருக்கு, அதே நேரத்துல அந்த புகழ்னால, பொறாமைனால பஞ்சாயத்தும் இருக்கு. சிலர் பணி செய்யற இடங்கள்லயும் குறிப்பா யார்கிட்ட இருக்கணும், பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூல நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனை இல்லை, ஈஸியா இதாயிரும். போராடம் நட்சத்திரக்காரங்கள் குறிப்பா
இந்த மீடியா துறை ஏஜென்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, எந்த துறை சார்ந்தவங்க இருந்தாலும் அந்த தனுசு ராசிக்காரவங்க, குறிப்பா பூராடம் நட்சத்திரக்காரவங்க இந்த தொடர்புல வரும்போது கமெண்டிங் பண்ணும்போது, அது குறிப்பா அந்த செல்போன், வாட்ஸ்அப்பு, அந்த இன்ஸ்டாகிராம் இதுலலாம் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனால ஒரு சில விரயத்தை சந்திப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள் வந்து மூத்த அக்கா இருந்தா அவர்கள்ட்ட சில நேரங்கள்ல வந்து இந்த கடன் சம்பந்தமா சில மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த சமயத்துல கொஞ்சம் அவங்கள்ட்ட கடன் கேட்காதீங்க. குறிப்பா இந்த மாசத்துல கடன் கேட்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. மார்ச் 25க்குள்ளெல்லாம் நீங்க நினைச்சது நடக்கும். ஒரு சிலர் தன்னுடைய வாக்கால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையை விடுற மாதிரி வரும் இல்லையா, வாலண்டியரா அவங்களே வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு போடா, நீ என்ன எனக்கு வேலை தர்றது, எனக்கு இருக்கு 1000 கம்பெனி, எனக்கு இருக்கிற 1000 ஆபீஸ் அப்படின்னு வந்து தானே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போற வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஏன்னா 2ல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து உருவாகி விட்டுட்டு வரக்கூடிய சூழல் வரும். கவனமா இருங்க. வாகன கடன், வீட்டுக்கடன் அல்லது நகைக்கடன் சம்பந்தமா அந்நியர்கள் கூட வாக்குவாதம் உண்டு. ஏன் இவ்வளவு வட்டி போட்டீங்க, ஏன் இதை நீங்க சொல்லலாம்ல, ஏன் நீங்க சொல்லாம செஞ்சீங்க, ஏன் சொல்லாம எடுத்தீங்க, ஐயா நீங்க எடுத்துக்கீங்க, மெசேஜ் அனுப்பலாம்ல, ஒரு தகவல் கொடுக்கலாம்ல, ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, இப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாக்குவாதம் வந்து சம்டைம்ஸ் ஒரு சில பேர் நீங்க வந்து திட்டி விடுறது கூட வந்து வாய்ப்புண்டு. நீ அதிகாரியா இருந்தா விருந்துட்டு போ, என் பொருள்ல நஷ்டமாகுது அப்படின்ற ஒரு மனநிலையில திட்டுறது கூட வாய்ப்புண்டு. இந்த பிஹேவியர்ல கொஞ்சம் அதிகமா வந்து நீங்க வந்து உணவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அளவான உணவு எடுக்காம அதிகமான உணவெல்லாம் எடுக்கக்கூடியவங்களா இருந்தா, சாப்பாட்டு பிரியர்களா இருந்தா கண்டிப்பா நடத்தைகள்ல மந்தத்தன்மை அதிகரிக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆணா இருந்தா பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த கருத்தங்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா அந்த 10 தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள இந்த டிராவல் பண்றது, இந்த உடம்ப சரியா அந்த கவனிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அதிகப்படியான வந்து சூடுனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தேதிகள் தள்ளி போறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அஜாக்கிரதையை தவிர்த்துருங்க. கணவன்மார்களா இருந்தா மனைவிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனைவிமார்கள் என்ன பண்றீங்கன்னா, இந்த கருத்துங்கிற விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்காதீங்க. இல்லைன்னா கருத்துங்கிற விஷயத்துல கவனமா இல்லைன்னா சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். தள்ளி போயிடும், இல்லை கலைஞ்சிடும். சிலர் பணியிலிருந்து, ஒரு சிலர் மட்டும் பணியிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலண்டியரா விடுமுறை எடுத்து சொந்த ஊர்களுக்கு வந்து போய் வர வேண்டிய சூழல் உருவாகும். அதாவது லீவை என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்துல சகோதரர்கள் இந்த 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் அதாவது இளைய சகோதரர்கள் மட்டும், தனுசு ராசிகர்கள் இளைய சகோதரிகள் மட்டும் கொஞ்சம் அந்த தகவல் தொடர்புல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஏற்படும், ஒரு மனக்கசப்பு ஏற்படும். ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வார்த்தைகளை அளந்து பேசிக்கோங்க, அளவா பேசிக்கோங்க. நன்றி தனுசு ராசி நேயர்களே. விழிப்புடன் இருங்கள், விரயத்தை தவிருங்கள். வாழ்க வளமுடன்.